இந்த கற்பனை எதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எதுக்கு தந்தார் இல்லையா தேவன்? இந்த கற்பனை எதுக்கு தந்தார்? நல்லா கேட்கணும். ஒன்று, பாவம் இன்னதென்று அறிந்து கொள்வதற்கு. பாவம் எதுன்னு தெரியணும் அப்படின்னா கற்பனையை படிக்கும்போது எது பாவம்னு தெரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, தெய்வம் யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு. நிறைய பேர் கேட்பாங்க பாருங்க, எந்த தெய்வத்திட்ட போகிறதுனே தெரில, தெய்வம் யாருன்னே தெரில அப்படின்ட்டு. கற்பனையை படித்தா தெரிஞ்சிடும் தெய்வம் யார் அப்படின்ட்டு. எப்படி தெரியும் கற்பனையை படித்தா தெய்வம் யாருன்னு? இந்த கற்பனையை நிறைவேற்றினது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால் அவரை தேவன் என்று சொல்லுகிறோம். மூணாவது, கற்பனை எதுக்கு நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது அதையும் சொன்னேன். கற்பனையை நம்ம கடைப்பிடிக்க பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் முதன்மையான இடத்துக்கு போயிடுவோம் நாம். அதனாலையும் கற்பனை கொடுக்கப்பட்டிருக்குது. நான்காவது, ஐஸ்வர்யத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அதற்காக கற்பனை கொடுக்கப்பட்டிருக்குது. முக்கியமாக